வாங்க, இன்னைக்கு உத்தம சோழன் எழுதிய முதல் கல் அப்படிங்கிற ஒரு அருமையான கதைய அலசி ஆராய போறோம். ஒரே ஒருத்தர் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி ஒரு முழு சமுதாயத்தையே எப்படி புரட்டி போடுதுன்னு சொல்ற கதை இது. இந்த கதையே இந்த ஒரு வரியிலிருந்து தான் தொடங்குது. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ ஒரு ஆழமான வரி இல்ல. உயிரை கொடுக்கற ஒண்ணு உயிரை எடுக்கவும் செய்யுது. இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளி. ஆக்கத்துக்கும் அழிவுக்குமான போராட்டம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். முதல் பகுதியில ஒரு கிராமம் எப்படி ஒரு பெரிய ஆபத்தோட விளிம்புல நிக்குதுன்னு பார்க்க போறோம். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. கண்ணு கெட்டுன தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு வயல்வெளி. இப்பதான் நட்டு ஒரு வாரமே ஆன சின்னஞ்சிறு நாற்றுகள். ஆனா 4 நாளா விடாம பேஞ்ச மழையில அந்த வயல்வெளியே ஒரு பெரிய ஏரி மாதிரி ஆகிடுச்சு. வரப்பு எது வயல் எதுனே தெரியல. அந்த கிராமத்தோட மொத்த ஜீவாதாரமும் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு. நிலைமை இப்பவே ரொம்ப மோசம். இதுல வானொலியில ஒரு அறிவிப்பு வருது. அது அவங்கள இன்னும் பயமுறுத்துது. அதாவது இன்னும் 2 நாளைக்கு மழை விழுத்து வாங்க போகுதா, தப்பிக்க வழியே இல்லைங்கிற மாதிரி ஒரு நிலைமை. இப்படி ஒரு பேரழிவு வரப்போகுது, இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? இருக்கு. இப்போதான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு, மருதன். அவன் தான் இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறான். பிரச்சனை எங்க இருக்குன்னு மருதன் கரெக்டா கண்டுபிடிக்கிறான். ஊரை சுத்தி ஒரு 3 மைல் நீளத்துக்கு ஒரு வடிகால் வாய்க்கால் இருக்கு. அதுதான் இந்த வெள்ள தண்ணி வெளியேற ஒரே வழி. ஆனா அந்த வாய்க்கால் முழுக்க நெய்வேலி காட்டாமணக்குன்னு ஒரு செடி மண்டி கிடக்கு. ஒரு சுவர் மாதிரி தண்ணிய தடுத்து நிறுத்தி வச்சிருக்கு. சோ மருதன் யோசிக்கிறான், தீர்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா ஒரே நாள்ல அந்த வாய்க்கால சுத்தம் பண்ணிடலாம், ஊரையே காப்பாத்திடலாம். எவ்வளவு சுலபமான தீர்வு இல்லையா? ஆனா தீர்வு இவ்ளோ சுலபமா இருந்தும் அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். மருதன் ஒரு பெரிய சுவர்ல போய் மோதுறான். அந்த சுவர் பேரு அலட்சியம். மக்கள் ஏன் ஒன்னு சேர மறுக்கறாங்கன்னு பாக்கலாமாங்க. முதல்ல தன் நண்பன் மாரிமுத்து கிட்ட போய் விஷயத்த சொல்றான். அவன் ஒரு மீனவன். அவன் என்ன சொல்றான் பாருங்க. சரிப்பா, நீயே ஊரை கூட்டி வேலைய ஆரம்பு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீயே பாப்பேன்னு ஒரு மாதிரி நக்கலா சொல்றான். முதல் அடியே இப்படி விழுது. சரி, ஊர்ல மதிக்கப்படுற ஒரு பெரிய மனுஷன் கிட்ட போலான்னு காளியப்பன் கிட்ட போறான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ நான் பேத்தி வீட்டுக்கு போகணுமே, அங்க ஒரு விசேஷம்னு சொல்றாரு. அட, ஊரே மூழ்க போகுது, இதுல இது ஒரு காரணமா? சரி, இளைஞர்கள் கிட்டயாவது ஒரு தெம்பு இருக்குன்னு இளைஞர் தலைவர் பிரேம்குமார் கிட்ட போறான். அவரோ, தலைவர் பிறந்தநாள் வருதுப்பா, ஒரே வேலை, விழா முடிஞ்சதும் பாத்துக்கலான்னு சொல்றாரு. இளைஞர்களே இப்படி இருந்தா என்ன பண்றது? பாருங்க, இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, பிரச்சனை எல்லாருக்கும் தெரியுது, ஆபத்து புரியுது. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிக்க பாக்குறாங்க. கடைசியில மருதன் மட்டும் தனியா நிக்கிறான். எல்லா பக்கமும் ஏமாற்றம். ஆனா இங்கதான் கதை ஒரு பெரிய திருப்பு முனைக்கு வருது. விரக்தியோட உச்சத்திலிருந்து ஒரு தீப்பொறி கிளம்புது. அவன் சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தா அவனோட மனைவி அள்ளி கேக்குறா, நமக்கு நீங்க ஒரு துண்டு நிலம் கூட இல்ல, இந்த ஊரு போனா இன்னொரு ஊரு, நீங்க இப்படி அலட்டிக்கிறீங்கன்னு கேக்குறா. பாவம், வீட்ல கூட அவனுக்கு ஆதரவில்ல. ஆனா அடுத்த நாள் விடியற் காலையில அவன் தனியாகச் சென்றான். அவ்வளவுதான். இந்த ஒரு வரி போதும் அவனோட தைரியத்தையும் வைராக்கியத்தையும் சொல்றதுக்கு. அவன் மனைவி கேட்டப்போ அவன் சொன்ன இந்த பதில்தான் கதையோட தாரக மந்திரம். முதல்ல நம்மால என்ன முடியுமோ அதை செய்வோம். இது எவ்ளோ பெரிய ஒரு தத்துவம் பாருங்க. முழு மலையும் பார்த்து பயப்படாம முதல் கல்ல தூக்குறது. சரி, இப்போதான் கதையோட உச்சகட்டத்துக்கு வர்றோம். ஒரு சின்ன பொறி எப்படி காட்டு தீயா மாறுதுன்னு பாருங்க. ஒரே ஒருத்தனோட செயல்பாடு எப்படி ஒரு பெரிய அலைய உருவாக்குதுன்னு நாம பார்க்க போறோம். முதல்ல தனியா வேலை செய்யற கணவனை பார்த்து அவன் மனைவி அள்ளி தண்ணியில இறங்குறான். இப்போ 2 பேர். இவங்கள பார்த்து நக்கலடிச்சானே அந்த மாரிமுத்து அவனும் வலைய போட்டுட்டு வந்து சேர்றான். இப்போ 3 பேர். வண்டியில போன காளியப்பன் இத பாத்துட்டு வண்டியில இருந்து குதிச்சு வந்துடுறாரு. பாருங்க, 1 2 ஆகி 2 3 ஆகி எப்படி ஒவ்வொருத்தரா சேர்றாங்கன்னு. அப்புறம் என்ன விஷயம் ஊரு பூரா பரவுது. டீ கடையில வெட்டி பேச்சு பேசிட்டு இருந்தவங்க, கோவில்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவங்க, சாக்கு போக்கு சொன்னவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா அந்த வாய்க்கால நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அலட்சியம்ங்கிற சுவர் இப்போ உடைஞ்சு சுக்குநூறு ஆயிடுச்சு. இந்த கதை அந்த கிராமத்தோட முடியல. இது நம்ம கதை. நம்ம ஒவ்வொருத்தரோட சமூகத்திலயும் இப்படி ஒரு பிரச்சனைங்கிற வெள்ளம் வந்துகிட்டே தான் இருக்கு. கேள்வி ஒண்ணுதான், மாற்றத்தை ஆரம்பிக்க அந்த முதக்கல்ல யார் தூக்கி எறிய போறா? அது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இல்லையா? யோசிச்சு பாருங்க.